الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹ் தஆலா ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த சபையை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். குர்ஆனை மனனம் செய்வதென்பது சிறுவர்கள்தான் மனனம் செய்ய வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. சில இமாம்களுடைய கருத்துப்படி உலகத்தில் ஒரு முஸ்லிமாக பிறந்தால் அவர் குர்ஆனை மனனம் செய்வது வாஜிப் என்று நாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மறுமையில் தொழுகையை விட்டால் எப்படி ஒரு பாவமோ அது போன்று ஒரு மனிதன் ஒரு சூறாவை அல்ல, 2 சூறாவை அல்ல, முழு குர்ஆனையும் அவர் மரணம் செய்யாமல் மரணித்தால் அது பாவம் என்று அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த குர்ஆன் உலகத்திற்கு அருளப்பட்டது. இந்த குர்ஆன் மனிதர்களை வாழ வைப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை அல்லாஹ் அருள் இருக்கிறான். இந்த குர்ஆனை பாதுகாப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ற அடிப்படையில் எல்லோரும் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு முஃமின் அந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நான் குர்ஆனை மனனம் செய்வேன், குர்ஆனை உள்ளத்தால் நான் மனனம் செய்வேன் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய வரலாற்றில் உருவாகிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனைய உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை மனனம் செய்வது ஃபர்து கிஃபாயா. ஒரு ஊரில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால், ஒரு ஊர்ல ஒரு ஹாஃபிஸ் இல்லை என்றால், அந்த ஊர்ல வாழவே கூடாது. ஒரு ஊருக்கு நாங்கள் ஒரு டாக்டர் எதிர்பார்க்கிறோம், குற்றம் இல்லை. ஒரு லோயர் எதிர்பார்க்கிறோம், குற்றம் இல்லை. ஒரு இன்ஜினியர் எதிர்பார்க்கிறோம், குற்றம் இல்லை. ஆனா இஸ்லாம் சொல்லுது, ஒரு ஊருக்கு ஒரு ஹாஃபிஸ் இல்லை என்றால் அந்த ஊர் மக்கள் ஒரு ஃபர்து கிஃபாயாவை விட்டிருக்கிறாங்க. ஃபர்து கிஃபாயா இல்லை, எல்லோரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் ஒருவராவது செய்யவில்லை என்றால் எல்லோரும் குற்றவாளிகள். எந்த ஊர் மக்கள் ஃபர்து கிஃபாயாவை விடுவார்களோ அந்த ஊர் மக்களுக்கு எதிராக இஸ்லாமிய அரசின் மூலமாக யுத்தம் செய்யலாம். ஒரு ஊர்ல இமாம் ஜமாத் நடக்குதில்லை, ஒரு ஊர்ல அதான் சத்தமாக சொல்லப்படுதில்லை, ஒரு ஊர்ல ஹாஃபிஸ்மார் இல்லை அல்லது ஹாஃபிஸ்மார் உருவாக்கக்கூடிய நிலையங்கள் இல்லை. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அந்த ஜனாதிபதி, அந்த இஸ்லாமிய அரசர் அந்த ஊர் மக்களோடு அரச படையை அனுப்பி யுத்தம் செய்ய வேண்டும். ஏன் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வெறுமனே உலமாக்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், வகையை பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆனை மரணம் செய்வது ஃபர்து கிஃபாயாக்களில் ஒன்று. எனவே கண்ணியமானவர்களே, அந்த ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதனுடைய ஒரு ஆரம்பமாக இந்த வைபவம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை கியாமத்துடைய நாள் வரைக்கும் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பமாக துஆ செய்து வருகிறோம். இந்த விடயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த இடத்தில் ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய ஓசை, ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கள்,
ஒவ்வொரு சூறாக்களுக்குரிய நன்மைகளில் ஒரு பங்கு அவர்களுக்கு போய் சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல்ல ஏழை சஹாபாக்கள் வருகிறார்கள். அவர்களுடைய அவுரத்தை மறைக்க முடியாமல் வெட்கத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள், கிழிந்த உடுப்போடு வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. தங்களுடைய அவுரத்தை கூட மறைப்பதற்கு வசதி இல்லாத ஏழைகள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் என்று கவலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஏழை சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள், உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்ன போது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வீடுகளில் 2 ஆடை இருக்கிறதா, ஒரு ஆடையை உடுப்பை கொண்டு வந்தார்கள். வீட்டில் 2 புடி பேரிச்சம்பழம் இருக்கிறதா, ஒரு புடி பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தார்கள். இப்படியாக கடைசியில் ஒரு மூட நிறைய ஈச்சம்பழம், ஒரு மூட நிறைய கோதுமை மாவு, ஒரு மூட நிறைய உடுப்பு சேரும். அவர் சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, மன் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. சொன்னாங்க, இஸ்லாத்துல யாரு ஒரு நல்ல விஷயத்துக்கு காரணமாக இருப்பார்களோ, ஒரு நலவு உருவாகிறதுக்கு, ஒவ்வொரு நலவு உருவாகிறதுக்கு காரணமாக யாரெல்லாம் உலகத்திலே இருப்பார்களோ, ஒரு நலவுக்கு வித்தாக யாரெல்லாம் இருப்பார்களோ, அவர்கள் மரணித்தாலும் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் செய்த அந்த நல்ல விடயத்தை பார்த்து யாரெல்லாம் அந்த விடயத்தை தொடர்வார்களோ அவர்கள் செய்கின்ற நன்மையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், பள்ளிவாசல்கள் என்பன கண்ணியமானவர்களே, பல்கலைக்கழகங்களுடைய ஆரம்பம் பள்ளிவாசல்கள். உலகத்தில் ஆகப்பெரிய பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம், 1000 வருடங்களை தாண்டிய பல்கலைக்கழகம், இமாம் கசாலி போன்ற இமாம்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம். கண்ணியமானவர்களே, எகிப்திலே இருக்கிறது ஜாமிஅத்துல் அஸ்ஹர். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அது வெறுமனே பள்ளிவாசலாக ஆரம்பத்தில் இருக்கவில்லை, மாறாக அது குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருந்து, பள்ளிவாசலாக இருந்து, அதுக்கு பின்னால்தான் ஜாமியா. ஜாமி என்றால் பள்ளிவாசல், ஜாமியா என்ற பல்கலைக்கழகம். எனவே பல்கலைக்கழகங்களுடைய ஆரம்பம் பள்ளிவாசல். என்னுடைய முன்னோர்கள் ஒரு குழந்தைக்கு முதலாவது கொடுக்கக்கூடிய அறிவு குர்ஆன். குர்ஆனுடைய அறிவுதான் முதலாவது உலகத்தில் கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதன் பெருமைப்பட வேண்டியது குர்ஆனை வைத்து, ஒரு மனிதன் கண்ணியம் அடைய வேண்டியது குர்ஆனை வைத்து. குர்ஆன் தான் கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது குர்ஆன். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஹாஃபிஸ்மார்களை அல்லாஹ் உருவாக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய காலத்தில் கண்ணியமானவர்களே, அரபிகள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அபூஜஹல் பேசினது அரபுதான். தஜ்வீத் முறைப்படி நாங்கள் குர்ஆன் ஓதுற மாதிரி அரபிகள் அரபையும் முறையாகத்தான் பேசினாங்க. ஆனா இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய, மரணம் செய்யக்கூடிய, குர்ஆனை உள்ளத்துல சுமக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களை விட அரபு மொழியில் தேர்ச்சி பெற்ற எங்களை விட அறிவாளிகளுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குறைசி காப்பீடுகளை பார்த்து, அவங்களோட மொழியே அரபு, அவங்க நினைச்சா குர்ஆனை பாடமாக்கிடும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அண்ணா அலா குலூபி மகீனத்தன் ஐயஃபஹு வ ஃபி ஆதானிஹிம் வக்ரா. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், உங்களோட காலத்துல அரபு மொழியில உச்சகட்டத்தை அடைஞ்சவங்க தான் குறைசிகள். சுத்த அரபு பேசுவாங்க. அரபு மொழி பேசினவர்களுக்கு கூட அரபு மொழியில் அருளப்பட்ட குர்ஆனை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இயற்கையிலே அரபு பேசியவர்கள், அரபு எழுத்துக்களை சரியாக உச்சரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கூட அல்லாஹ் சொல்றான், அவளை உள்ளத்தினாக மூடிட்டோம், அவளை கல்ப மூடிட்டோம்.
அவங்களோட கல்வுக்கு திற போட்டுட்டோம். அவங்களோட காதுகளை நாங்க இந்த குர்ஆனை கேட்க விடாம அவங்களோட காதுகளை நாங்க செவிடாக ஆக்கினோம். உலமாக விளக்கம் எழுதுறாங்க. அல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த குர்ஆனை ஓடுவது, இந்த குர்ஆனை மரணம் செய்வது என்பது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. இது அல்லாஹ் யார் மீது இரக்கம் காட்டுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய சிறப்பை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கும். அரபு தெரிந்தவர்கள், எழுத்தை சரியாக உச்சரிக்கக்கூடியவர்கள், அரபு மொழியுடைய அர்த்தத்தை புரிந்தவர்கள் என்பதால் அவர்களால் குர்ஆனை சுமக்க முடியாது. இந்த குர்ஆனை சுமப்பதற்கு, இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, இந்த குர்ஆனை மரணம் செய்வதற்கு விசேஷமான அல்லாஹ்வுடைய அருள் தேவை. கண்ணியமானவர்களே, எங்கள் ஆரம்ப காலங்கள்ல உலகத்துல ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் குர்ஆனை வச்சு இருந்துச்சு. குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம். ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டியது குர்ஆனை வச்சு. அல்லாஹ்வே சொல்றார், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நீங்க குர்ஆனை வச்சு சந்தோஷப்படுங்க, குர்ஆனை வச்சு சந்தோஷப்படுங்க. நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை மாறி உலகத்தை நேசிக்கல. உலகத்துடைய ஆசை நபிய உள்ளத்துல இல்லை. அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த காலத்துல செல்வந்தர்கள் வாழ்ந்தாங்க, பெரிய காணி உள்ளவங்க வாழ்ந்தாங்க, பெரிய ஆட்சியில உள்ளவங்க வாழ்ந்தாங்க. அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான், வலகத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனல் அமீன். நபியே, உங்களுக்கு நாங்க இந்த குர்ஆன்ல 7 ஆயத்துக்களை தந்திருக்கிறோம். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் மரணம் செய்ய வேண்டிய சூழல் பாக்கியம். எல்லாருக்கும் பாடம், எல்லாருக்கும் பாடம். ஒரு முஸ்லீம் அவருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய ஒரு பகுதியாவது இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறத, தொழுகையில ஓதுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் பரதான தொழுகைகள் தொழும்போது 17 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓத வேண்டும். அல்லாஹ் சொல்ற நபியோட பார்த்து, நபியே, உங்களுக்கு நாங்க எதை சொல்ல வாரண்டா, நபி அவங்க பெருமைப்பட்டது, நபி அவங்க கண்ணியத்தை அடைஞ்சது, நபி அவர்களுக்கு கூட உலகத்துல கண்ணியம் கிடைச்சது இந்த குர்ஆனாலதான், துனியாவுக்கு அல்ல. உண்மையான கண்ணியம் குர்ஆனுடையவர்களுக்கு வழங்கப்படவில்லை. குர்ஆனை சுமந்தவர்கள் மதிக்கப்படவில்லை. குர்ஆனை சுமந்தவர்களை இழிவுபடுத்துவது, குர்ஆனை சுமந்தவர்களை அற்பமாக கருதுவது, குர்ஆனை இறக்கிய அல்லாஹ்வை அற்பமாக கருதுவதற்கு சமம். யார் குர்ஆனை சுமந்தவர்களை மதிக்கவில்லையோ, குர்ஆனை மதிக்கவில்லையோ, அவர்கள் அந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹ்வை மதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், வலகத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி. நபியே, உங்களுக்கு நாங்க 7 ஆயத்துக்களை தந்திருக்கிறோம். 7 ஆயத்து. அந்த 7 ஆயத்துக்களை நீங்க அடிக்கடி மடக்கி 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 அதை ஓதுவோம். அடிக்கடி ஓதப்பட வேண்டிய 7 ஆயத்துக்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் சொல்லி அடுத்ததாக சொல்றான், வல் குர்ஆனல் அஸீம். இந்த குர்ஆனை உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோம். கண்ணியமானவர்கள், இதை சொல்லி நபி அவங்களை பார்த்து இந்த ஆயத்து நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிச்சு. நபியே, உங்களுக்கு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குர்ஆனையும் தந்திருக்கிறோம். ولا تمدن عينيك الى ما متعنا به ازواجا منهم زهرة الحياة الدنيا. நபியே, உங்களோட கண்ணால உலகத்துடைய வஸ்துக்களை பார்த்து நீங்க ஆசைப்பட வாராம். நபி அவங்க ஆசைப்படல. அல்லாஹ் சொல்றான், நபியே, உலகத்துடைய வாகனங்கள், உலகத்துடைய வீடு, உலகத்துடைய காசு, உலகத்துடைய ஒட்டகங்கள், உலகத்துடைய வயல்கள், உலகத்துடைய பாக்கியங்களை பார்த்து நீங்க வாய் கூற வாராம். இது தெரியுமா, உங்களுக்கு நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குர்ஆனையும் தந்திருக்கிறோம். ஒரு மனிதன் மரணம் செய்யக்கூடிய குர்ஆனுக்கு முன்னால், அவர் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், அபூ ஜஹலுக்கும் அபூ லஹபுக்கும் கொடுக்கப்பட்ட, ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் கொடுக்கப்பட்ட
காரூனுக்கு கொடுக்கப்பட்ட உலகத்துடைய பாக்கியங்களை விட, உலகத்துடைய அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளை விட நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த குர்ஆன் சிறந்தது. அதனால நபியே, உங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆனை வச்சு நீங்க திருப்தி அடைங்க, குர்ஆனை வச்சு நீங்க கண்ணியம் அடைங்க. உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உலகத்துடைய வஸ்துக்களை பார்த்து நீங்க ஆசைப்பட வேண்டாம். அதனால கண்ணியமானவர்களே, நாங்கள் சந்தோஷப்படவும் எங்களோட பிள்ளைகள் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வஹ்ய பாதுகாக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களோட பிள்ளையை சேர்க்க போறோம். ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு முப்படைகள் இருக்கிற மாதிரி இந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை, குர்ஆனுடைய உச்சரிப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் உலகத்துல ஹாஃபிஸ்மார்கள் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறோம். ஹாஃபிஸ்மார்கள் இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம், நாங்கள் தான் பாதுகாப்போம். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள். அந்த ஹாஃபிதூன் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்றான், நாம் பாதுகாக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு மனிதன் குர்ஆனை மரணம் செய்வதற்கான சந்தர்ப்பம், பாக்கியம் ஒரு பிள்ளைக்கு கிடைக்குதா, இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் அவருடைய வஹ்யை பாதுகாக்கிறதுக்கு, எழுத்தை பாதுகாக்கிறதுக்கு, உச்சரிப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ற பிள்ளையை தெரிவு செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே குர்ஆனை மரணம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய ஆரம்ப கட்டமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய பிள்ளைகளை தெரிவு செஞ்சிருக்கிறான். இது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய, நாம் கண்ணியப்பட வேண்டிய, நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனை வச்சு தான் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை மரணம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு உலகத்தில் அல்லாஹ் தெரிவு செஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை. உள்ளத்தாலதான் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே, உங்களுக்கு எழுத தெரியாது, உங்களுக்கு வாசிக்க தெரியாது. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்தா, வாசிக்க தெரிஞ்சிருந்தா, குர்ஆன் அருளப்படக்கூடிய நேரத்துல குர்ஆனை அந்த குறைஷிகளுக்கு ஓதி காட்டும் போது குறைஷிகள் சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக நினைத்து கற்பனை செய்து கவிதைகளை போன்று குர்ஆன் அவர்கள் உருவாக்கி அவங்களோட கையால எழுதுறாங்க. அதனால நபி அவர்களுக்கு அல்லாஹ், நபி அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, எழுதுவதை படிப்பதும் நபி அவர்களுக்கு ஹராம். நாங்க அலிஃபா படிக்கிறோம், நாங்க படிக்கிற கட்டாயம். அலிஃபும் பாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத்த படிக்கிறது கூட அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஹராம் ஆக்கிட்டார். என்ன காரணம்? நபி அவங்களுக்கு எழுத தெரியுமெண்டா, வாசிக்க தெரியுமெண்டா, இந்த குர்ஆனை பார்த்து அந்த மக்கள் சந்தேகம் கொள்வாங்க, இது அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல, இவருடைய அறிவால எழுதியிருக்கிறார், இவருடைய கற்பனையால் எழுதியிருக்கிறார். அதனால நபி அவர்களுக்கு எழுதவும் தெரியா, வாசிக்கவும் தெரியா, எழுதுவதை படிப்பது நபி அவர்களுக்கு ஹராம், வாசிக்க படிப்பது நபி அவர்களுக்கு ஹராம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசைன்னா, 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் அருளப்படுது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டும் போது பொதுவான ஒரு ஒழுக்கம் என்ன, குர்ஆன் சொல்லி தருது, இந்த குர்ஆனை எப்படி மரணம் செய்யும், குர்ஆனை எப்படி மரணம் செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்களே, உலகத்துல எந்த ஒரு அறிவையும் ஒரு புத்தகத்தின் மூலமாக படிக்கலாம். இல்லை யூடியூபை பார்த்து சில பேர் ஆபரேஷன் பண்றாங்க, யூடியூபை பார்த்து சமைக்கிறாங்க, யூடியூபை பார்த்து டிரைவிங் பழகுறாங்க, யூடியூபை பார்த்து விவசாயம் செய்யறாங்க, யூடியூபை பார்த்து எனக்கு வேலை செய்யறாங்க, நடக்குது. கண்ணியமான உலகத்துல ஒரு உஸ்தாத் இல்லாம,
ஒரு ஆசான் இல்லாம சுயமாக படிக்க முடியாத ஒரு அறிவு, படிக்க முடியாத ஒரு கல்வி, படிக்க முடியாத ஒரு இருக்கும் என்றால் இந்த குர்ஆன். ஒரு உஸ்தாத் இல்லாம இந்த குர்ஆனை படிக்கலாம், ஒரு முஅல்லிம் இல்லாம இந்த குர்ஆனை மனனம் செய்யலாம். அதனாலதான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முஅல்லிமாக, ஒரு ஆசானாக உலகத்துக்கு அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காட்டினார். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்துல ஆசை, இந்த குர்ஆனை நான் அவசரமாக மனனம் செய்வேன், அவசரமாக ஓதணும். நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி முடிக்க முந்தி அதை கேட்டு நபி அவர்கள் ஓத வேண்டும். ஒரு உஸ்தாத் ஓதுவதை கேட்டுத்தான் ஒரு மாணவன் பாடமாக்க வேண்டும். முறை அதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய முறை. ஒரு உஸ்தாதுடைய வா எப்படி அசையுது, ஒரு முஅல்லிம் எப்படி எடுத்து உச்சரிக்கிறாரு பார்த்து அதுக்கு பின்னால மாணவன் ஓதுவோம். இது குர்ஆன் சொல்லி தரக்கூடிய முறை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை ஓதுவாங்க. என்ன காரணம் என்றால், நான் அதை மறந்துடுவேன், எனக்கு மறதி ஏற்பட்டுடும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபஸ்தபி குர்ஆன். நபியே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டும் போது நீங்க ஓதுவாங்க. உங்களோட உஸ்தாத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டும் போது அதை நீங்க கேளுங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்துல சொன்ன வலா தஅஜல், நீங்க நபி அவசரப்படவானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் ஓதுற மாதிரி ஓதுவாரு, அத மாதிரி அவர் ஓதுறதுக்கு பின்னால ஓதுங்க. ஒரு மாணவன் எப்படி ஹிஃப்ஸ் செய்யும், வஹீயுடைய ஆரம்பம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லி தருது. எப்படி ஒரு மனிதன் உள்ளத்தால குர்ஆனை சுமக்கிறது, உள்ளத்தால குர்ஆனை மரணம் செய்யறது. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டுவாங்க. முஅல்லிம் ஓதி காட்டுவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது, அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அதை பாடம் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஹீயுடைய ஆரம்பமே நபி அவர்கள் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு மாணவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத். இந்த குர்ஆனை எப்படி ஓதணும் மரணம் செய்யணும் என்றதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். கண்ணியமான இந்த குர்ஆனுடைய அடிப்படை இது உள்ளத்தால மரணம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இந்த குர்ஆன் எப்படி எழுத்து வடிவத்தில் வந்துச்சு? கண்ணியமானவர்களே, குர்ஆன் எழுத்து வடிவத்தில் வாரதுக்கு காரணமே குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார்கள். உலகத்துல யாருமே செய்யாத சாதனைகளை, மலையால் சுமக்க முடியாத குர்ஆனை உள்ளத்தால் சிறுவர்கள், மாணவர்கள், ஹாஃபிஸ்மார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் ஆகப்பெரிய சாதனை. நாங்கள் அற்பமாக நினைச்சிடக்கூடாது, சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. குர்ஆனை மரணம் செய்வது என்பது அற்பமான ஒரு விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனாலதான் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உலகத்துடைய வஸ்துக்கள், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய ஆசைகளை பார்த்து நீங்க கண்பட வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். நீங்க உங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம். கண்ணியமானது, இந்த குர்ஆன் உள்ளத்துல பாதுகாக்கப்பட வேண்டியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல்ஹுவ ஆயாத்துல் பையினாத்தும் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். உலகத்துல ஆகப்பெரிய அறிவு குர்ஆனுடைய அறிவு. உலகத்துல ஆகப்பெரிய அறிவு குர்ஆனுடைய அறிவு. அதுக்கு பின்னால்தான் ஏனைய விடயங்கள். குர்ஆனுடைய அறிவு தான் ஆரம்பம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னோட முன்னோர்கள் சின்ன வயசுல அவனோட பிள்ளைகளை இமாம்கள் இடத்துல, உலமாக்கள் இடத்துல ஃபிக்ஹ் படிக்கிறதுக்கு, ஹதீஸ படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும் போது அந்த இமாம்கள், அந்த முஅல்லிம்மார்கள், அந்த உலமாக்கள் அந்த பிள்ளைகளிடத்துல முதலாவது கேட்கிறது, நீ குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கிறார், குர்ஆன் பாடுவான். எப்ப குர்ஆன் அந்த பிள்ளைக்கு பாடம் இல்லையோ, மரணம் இல்லையோ, முதலாவது சொல்லுவாங்க, நீ குர்ஆனை பாடமாக்கிட்டு வா, அதுக்கு பின்னால் ஹதீஸ படிச்சுட்டாங்க. குர்ஆனை பாடமாக்கிட்டு வா, அதுக்கு பின்னால ஃபிக்ஹ் படிச்சுட்டாரு. குர்ஆனை பாடமாக்கிட்டு வா, அதுக்கு பின்னால தஃப்சீரை படிச்சுட்டாரு. எனவே குர்ஆனை, ஹதீஸையும் ஃபிக்ஹையும் தஃப்சீரையும் படிப்பதற்கு முன்னால் என்னுடைய முன்னோர்கள்
பிள்ளைகளுக்கு கொடுத்தது குர்ஆனை கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் உள்ளத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தால் அல்ல. ஆனா இன்னைக்கு எழுத்தால மாஷா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாஃபிஸ்மார்களை விட குர்ஆனுடைய எண்ணிக்கை கூடியது. இன்னைக்கு குர்ஆனை நாங்க பாக்குறோம். நாங்க குர்ஆனை மரணம் செய்யல, எங்க பிள்ளைகள் மரணம் செய்யறாங்க. நாங்க குர்ஆனை பார்த்து ஓதுறோம், ஓத தெரியாத குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரக்கத்துக்கு காரணம் யாரு? நம்ம உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனையாளர்களை பத்தி எல்லாம் பேசுறோம், போராளிகளை பத்தி பேசுறோம், தியாகிகளை பத்தி பேசுறோம். அவர் அதை கண்டுபிடிச்சார், இதை கண்டுபிடிச்சாரு பேசுற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், தப்பே கிடையாது. நாங்க ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கல. இன்னைக்கு நானும் நீங்களும் குர்ஆனை கண்ணியப்படுத்துறோம், குர்ஆனை பார்க்கிறோம், குர்ஆனை சுமக்கிறோம், குர்ஆனை ஓதுறோம். எழுத்துல குர்ஆன் இருக்கு, நூல் வடிவமாக இருக்கு. இதுக்கு காரணம் யார்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நூல் வடிவத்தில் வாரதுக்கு காரணமே இந்த உலகத்துல வாழ்ந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்மார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல மதீனாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து சொல்றாங்க, நபியிடத்துல யார சொல்லலாம், எங்களோட ஊர்ல சில பேர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டி, குர்ஆனை படித்துக் கொடுக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு சில முஅல்லிம்மார்களை, உஸ்தாத்மார்களை தாங்க. நபியுடைய காலத்தில் குர்ஆனுடைய முக்கியத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 70 காரிமார்கள், 70 ஹாஃபிஸ்மார்கள் அனுப்புறாங்க ஒரு ஊருக்கு. ஒரு ஊர் மக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதற்காக வேண்டி, குர்ஆனை போதிப்பதற்காக வேண்டி, குர்ஆனை முறையாக கற்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊருக்கு 70 உஸ்தாத்மார்கள் அனுப்புறாங்க. இன்னைக்கு நாங்கள் 70 பேருக்கு ஒரு உஸ்தாத் வச்சிருக்கிறோம். நபி அவங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊருக்கு, அந்த ஊர் மக்கள், அந்த ஊருடைய சிறுவர்கள் குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக 70 ஹாஃபிஸ்மார் அனுப்புறாங்க. 70 ஹாஃபிஸ்மார். கண்ணியமானவர்களே, இந்த 70 ஹாஃபிஸ்மாரும் அந்த ஊருக்கு போற வழியில ஜமாத்தாக, கூட்டமாக, அந்த ஊருடைய தலைவர் அவருடைய தலைமையில அந்த 70 ஹாஃபிஸ்மாரும் போறாங்க. மதீனாவுக்கு தூரமான ஒரு பிரயாணம். இந்த குர்ஆன் எழுத்து வடிவத்தில் வாரதுக்கான வரலாறு சொல்றேன். போகக்கூடிய நேரத்தில் பிஅரு மஊனா என்று சொல்லக்கூடிய இடம், பிஅரு மஊனா என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த பிஅரு மஊனாவுடைய அந்த பகுதியில் வாழ்ந்த குஃபார்கள், காபிர்கள் அந்த 70 ஹாஃபிஸ்மார்களையும் கொலை செய்யறாங்க, ஷஹீதாக்கிறாங்க. 70 ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க இரவு நேரத்தில். நபி அவங்களுக்கு செய்தி வருது, நீங்க அனுப்பின 70 ஹாஃபிஸ்மார்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பதுவா செஞ்ச ஒரு சந்தர்ப்பம் தான். தனக்கு தாயில மக்கள் அடிச்சாங்க, பதுவா செய்யல. தன்னை மனைவியை தப்பா பேசினாங்க, பதுவா செய்யல. தன்னை உடம்புல நஜீஸை கொண்டு வந்து போட்டாங்க, பதுவா செய்யல. தன்னை மூஞ்சில துப்பினாங்க, பதுவா செய்யல. தன்னை கழுத்துல திட்டினாங்க, பதுவா செய்யல. உஹது யுத்தத்துல தன்னை காலை உழைச்சாங்க, பதுவா செய்யல. நபி அவங்க பதுவா செஞ்சது ஒரே ஒரு சந்தர்ப்பம். எப்படி பதுவா? சும்மா பதுவா இல்லை. நாங்க கொரோனா காலத்துல, இந்த பிலஸ்தீன் பிரச்சனையுடைய காலத்துல நாங்க குனூத்து நாசிலா ஓதினோம். 5 நேர தொழுகையில் விட செஞ்சோம் குனூத்து ஓதினோம். இதுக்கு என்ன ஆதாரம்? 5 நேர தொழுகையில ஓதக்கூடிய குனூத்துடைய ஆதாரம் என்ன? இந்த ஹதீஸ். இரவுல நபி அவங்களுக்கு செய்தி வருது, லக்வான் வஹில் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள், அந்த கோத்திரத்தினர்கள், நீங்க அனுப்பின ஹாஃபிஸ்மாரை 70 பேரை கொலை செஞ்சுட்டாங்க. இஷாக்கு பின்னால நபி அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. அடுத்த காலம் ஃபஜ்ர் தொழுகையில இருந்து 1 மாசம் 5 நேர தொழுகைக்கு பின்னால், 1 மாசம் 5 நேர தொழுகைக்கு பின்னால நபி அவங்க 2 கையையும் தூக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், ஏன் ஹாஃபிஸ்மார்களை, உலகத்தில் அந்த காலத்தில் இருந்த மிக பொறுமதியானவர்கள், எழுத்து வடிவத்தில் குர்ஆன் இல்லாத நேரத்தில், எழுதக்கூடிய பேனை இல்லாத அந்த காலத்தில், பேப்பர் இல்லாத அந்த காலத்தில், உள்ளத்தால் குர்ஆனை சுமந்த 70 ஹாஃபிஸ்மார்களை லக்வான் விஹல்வாசிகள் கொலை செஞ்சிட்டாங்க. யா அல்லாஹ், அந்த மக்களை அழித்து போட்டுவாங்க.
தான் வழியை தாங்கினாங்க, தான் கேவலங்களை சந்திச்சாங்க. ஆனா ஹாபிஸ்மார கொலை செஞ்ச சமூகத்தை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகையிலும் குனூத்திலே வதுவாசித்தாங்க. அதனாலதான் நாங்க ஒரு சோதனை வரப்பட பலஸ்தீன பிரச்சனை வரப்பட நாங்க ஓடுறோம். அதுக்கு ஆதாரம் அந்த ஹதீஸே 70 ஹாபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்பட்ட வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வு. தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மாதம் கனத்த ஷஹரன், ஒரு மாதம் 5 நேர தொழுகையிலும் நபி அவங்களுக்கு ஒரு மாசமா கவலை. யாராவது மூத்தா போனா நபி அவங்க கவலைப்படுறது 3 நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கிறது. ஆனா ஹாபிஸ்மார்களுடைய மரணத்தை தாங்க முடியாமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மாசம் தொழுகையில மெதுவா செஞ்சாங்க. ரக்வான் வாசிகள, ரஹி வாசிகள, யா அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு அவர்களை அழித்து நாசமாக்குவாயா. அப்பையும் கண்ணியமானவர்களே, அந்த காலத்திலேயும் அந்த ஹாபிஸ்மார்களுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் குர்ஆன் ஒரு சில சஹாபாக்கள் எழுதி வச்சிருந்தாங்களே தவிர நூல் வடிவத்தில் வரல. அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் யமாமா என்று சொல்லக்கூடிய யுத்தத்தில் 70 ஹாபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. வேறு 70 ஹாபிஸ்மார்கள், யமாமா யுத்தத்திலே 70 ஹாபிஸ்மார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, இப்படி ஹாபிஸ்மார் மௌத்தாகினாங்கண்டா, ஹாபிஸ்மார் ஷஹீதாக்கப்பட்டாங்கண்டா குர்ஆன் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பான். குர்ஆனை அழிக்கிறதுக்காக வேண்டி ஹாபிஸ்மார் அழிச்சிடுவாங்க. ஹாபிஸ்மார்களுடைய மரணம் குர்ஆன் உலகத்தில் இல்லாமல் போவதற்கு காரணமாக மாறிவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் இந்த குர்ஆனை நீங்க எழுத்து வடிவத்தில் ஒன்று செய்யுங்க, எழுத்து வடிவத்தில் ஒன்று செய்யுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியாவுக்கு செய்யாதவங்க நான் செய்ய மாட்டேன், நபியாவுக்கு செய்யாத நான் செய்ய மாட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வல்லாஹி ஃபீஹி கைர். உமர், இந்த அபூபக்கர் இது சாதாரண விஷயம் அல்ல, வஹியை பாதுகாக்கணும், குர்ஆனை பாதுகாக்கணும், குர்ஆனை மக்கள் ஓதணும், குர்ஆன் ஓதப்படணும், குர்ஆன் அமல் செய்யணும், இது ஒரு நல்ல விஷயம். நபி அவங்க ஹயாத்தோட இருந்து தடுக்க மாட்டாங்க. எனவே நீங்க குர்ஆனை ஒன்று சேர்த்து சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சாங்கடா, சஹாபாக்கள் எழுதி வச்ச அந்த குர்ஆன் பிரதிகள் எல்லாம் எடுத்து ஒரு பிரதியாக மாற்றினாங்க. அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல 5 முக்கியமான நாடுகளுக்கு 5 பிரதிகள் அனுப்பினாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல்கள்ல எல்லா இடங்களிலும் குர்ஆன் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல 5 காரிமார்களை கூப்பிட்டு 5 பிரதிகளை உலகத்துக்கு அனுப்பினாங்க. அந்த அடிப்படை பிரதியை வச்சுதான் இன்று வரைக்கும் குர்ஆன் மதீனால அச்சிடப்பட்டது. என்ன சொல்ல வர வேண்டாம், இன்னைக்கு நாங்க மாஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுறோம், தலையில வச்சு மோதுறோம், எத்தனை குர்ஆனை நாங்க தமாம் செய்யறோம். இதுக்கு காரணம் என்ன? ஹாபிஸ்மார்களுடைய ரத்தத்துடைய பரக்கத்து. ஹாபிஸ்மாருடைய ரத்தத்துடைய பரக்கத்து தான் இந்த குர்ஆன் எழுத்து வடிவத்திலே இருக்கிறது. அன்று ஹாபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்படாவிட்டால், அந்த ஹாபிஸ்மார்கள் மரணிக்காவிட்டால் இந்த குர்ஆன் இன்று வரைக்கும் எழுத்துல வந்திருக்கிறது. எல்லாரும் பாடமாக இன்னைக்கு நாங்க பார்த்தோதுக்கு காரணமே அந்த ஹாபிஸ்மார்களுடைய அந்த ஷஹாதத், அந்த ஹாபிஸ்மார்களுடைய பரக்கத்து. கனிமன் அல்லாஹ்வுடைய. எனவே உலகத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனை ஒரு கண்ணியமான ஒன்றாக பார்த்திருக்கிறாங்க. குர்ஆனை மதிக்கணும். எப்படி நபி அவங்க குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாடம் கொடுத்திருக்கிறாங்க, சஹாபாக்களை ஓத வச்சு பேசிருக்கிறாங்க, சஹாபாக்களிடத்துல போய் நபி அவங்க இந்த குர்ஆனை ஓதி காட்டியிருக்கிறாங்க. சூரத்துல் பையினா சொல்லக்கூடிய அம்மூல வரக்கூடிய ஒரு சூறா, சின்ன சூறா. அந்த சூறா அருளப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் இருந்த ஆகப்பெரிய காரி தான் உபய் இப்னு கஅப். அவர் கையில் சொல்றாங்க, காரிமார்களுக்கெல்லாம் தலைவர் உபய் இப்னு கஅப். அந்த சஹாபியை கூப்பிட்டு நபி அவங்க சொல்றாங்க, உபய் இப்னு கஅப், நேற்று எனக்கு அல்லாஹ் ஒரு சூறா, குர்ஆனுடைய ஒரு சூறாவை இறக்கினான். இறக்கிட்டு அல்லாஹ் என்னிடத்துல சொன்னான், அந்த சூறாவை உங்கள்கிட்ட வந்து ஓதி காட்ட சொல்லி. யாரு? நபி அவர்கள். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களோட காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு காரி தான் உபய் இப்னு கஅப். அந்த உபய் இப்னு கஅப் குர்ஆன் கொடுக்கப்பட்டவர், குர்ஆனை மரணம் செஞ்சவர், குர்ஆனை தெளிவாக ஓதக்கூடிய அழகான குரல் கொடுக்கப்பட்ட ஒரு காரி.
அல்லாஹ் நாடுறான் இந்த காரிய உலகத்திற்கு அடையாளப்படுத்தும். தகுதியானவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திக்கிறார். தகுதியானவர்களுக்கு தகுதியான பொறுப்புகளை கொடுக்கிறது, அவங்களை கண்ணியப்படுத்தும். குறை சார்ந்தவர்களை கண்ணியப்படுத்தும், சமூகத்தில் அவங்கள மதிக்கும், அவங்கள வளர விடுவோம், அவங்கள முன்னேற்றோம், அவங்கள சமூகத்துக்கு அடையாளப்படுத்துவோம். இது ஒரு சுன்னத். அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்றான், நபியே நேற்று ராவ் நான் உங்களுக்கு இறக்கின அந்த சூறாவை நீங்க போயிட்டு உபயோக காப்பிடத்துல ஓதி காட்டுவோம். நபி அவங்க பார்த்தாங்க, நான் நபி, இவர் சஹாபி, இவருக்கு ஓதி காட்டுவோம் சொல்லுவாங்க. எனக்கு தான் வகையே வருது, நான் போயிட்டு ஒரு சாதாரண சஹாபிட்ட குர்ஆன் ஓதி காட்டுவோம் அப்படி நபி பார்க்கிறேன். ஏன் அந்த குர்ஆனை சொன்னானே, அபிராதிக்க பள்ளியப்ராகும், நபியை நீங்க சந்தோஷப்பட வேண்டியது இந்த குர்ஆனை வச்சு, நீங்க திருப்தி அடைய வேண்டியது இந்த குர்ஆனை வச்சு, நீங்க மனநிறைவு அடைய வேண்டியது இந்த குர்ஆனை வச்சு. நபி அவங்க உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, நேற்று ராவு அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு சூரா லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன் என்று சொல்லக்கூடிய சூறாவை அல்லாஹ் இறக்கி என்னிடத்துல சொன்னான், அந்த சூறாவை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஓதி காட்ட சொல்லி. எப்படி உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் ஓதி காட்டோடு என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்குது. கேட்டாங்க, யார சொல்லுங்க, அல்லாஹ் ஏந்த பேரை சொன்னானா, அல்லாஹ் ஏந்த பேரை உங்களுக்கு சொன்னானா? நபி சொன்னாங்க, அல்லாஹ் ஓட பேரை சொல்லி எனக்கு சொன்னால் இந்த சூறாவை முழுமையாக உங்கள்கிட்ட ஓதி காட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. சஹாபாக்கள் முன்னுக்கும் சாதாரண சஹாபி இடத்துல போய் ஓதி காட்டினாங்க. என்ன காரணம் தெரியுமா? உபய் இப்னு கஅப் சாதாரணமான ஒருவர் அல்ல, நான் கூட உபய் இப்னு கஅபிடத்தில் இந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் என்றால் நீங்கள் வந்து குர்ஆனை அவரிடத்தில் படிக்க வேண்டும். முஅல்லிமுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு ஆசானுடைய கண்ணியத்தையும் குர்ஆனுடைய ஒரு ஆசான அல்லாஹ் உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டுறான். நீங்க வாழ்க்கையில் முதலாவது படிக்க வேண்டியது குர்ஆன். இதுக்கு பொருளாதார மற்ற விஷயம், சில நாடுகள்ல அவர் பைலட், அவர் ஹாஃபிஸ், அவர் டாக்டர், அவர் ஹாஃபிஸ், அவர் இன்ஜினியர், அவர் ஹாஃபிஸ், அவர் லோயர், அவர் ஹாஃபிஸ், அவர் ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு ஹாஃபிஸ். கண்ணியமானவர்களே, நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இந்த குர்ஆனை ஆக பொங்கல் கொண்டு வச்சிருக்கோம். ஏனைய படிப்புகளுக்கு குர்ஆன் தடை கிடையாது. நாங்க நினைக்கிறோம் ஏனைய படிப்புகளுக்கு குர்ஆன் தடை. அதனாலதான் கவலையான விஷயம், பாடசாலைக்கு கிளாஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு இல்லை. அநேகமான இந்த ஊர்ல மட்டும் நான் சொல்ல வரல, அநேகமான இடங்கள்ல குர்ஆன் மதரசாக்கு 3 ஹவரா சில பெற்றோர்கள் அறவர்களை கூட்டிட்டு போறாங்க. என்னோட பிள்ளை அறவர் அனுப்பணும், கிளாஸ் இந்த பிள்ளை ஸ்கூல் 8 ஹவர் படிக்குது, மதரசாக்கு கொடுக்குற 2 ஹவர் கூட பூர்த்தியாக கொடுக்க நாங்க ரெடி இல்லை. நாங்க நினைக்கிறோம் ஏண்ட புள்ளட ஸ்காலர்ஷிப்புக்கு, ஏண்ட புள்ளட ஓலவலுக்கு, ஏண்ட புள்ளட ஏலவலுக்கு குர்ஆன் தடை என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் ஒத்துழைக்காத வரைக்கும் ஒரு ஹாஃபிஸ் உருவாக்குறது உருவாக்கப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய மதரசாவால ஒரு ஹாஃபிஸ் உருவாகினாலும் அது ஒரு சாதனை. ஒரு ஹாஃபிஸ் அந்த ஹாஃபிஸுடைய வரக்கத்தால் ஊர் நல்ல ரஹ்மத்தை உண்டாக்குவார். அதுக்கு காரணமாக இருந்தவங்களோட கபர் அல்லா பிரகாசமாக்குவார். ஒரு ஹாஃபிஸ் உருவாக்கினா உருவாக்கினாங்க. உபய் இப்னு கஅப் குர்ஆனுடைய ஒரு ஆசானாக காட்டினார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனைய விடயங்கள் செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. குர்ஆனுக்கும் நேரம் கொடுங்கள். நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுக்கு கொடுத்தார்கள். 7-8 வயசாக்குள்ள புள்ள குர்ஆனை மரணம் செஞ்சிடும். சில நாடுகள்ல இன்னும் இருக்குது. முர்தானியா போன்ற நாடுகள்ல குர்ஆனை பார்த்து பாடமாக்குறதில்ல, ஒவ்வொரு பிள்ளைகளும் குர்ஆனை எழுதி பாடமாக்குறது. அதான் இன்னைக்கு என்ன சூறாவை பாடமாக்குறதோ அந்த சூறாவை அந்த புள்ள வீட்டில் எழுதி வரும். எழுத கொள்ள இந்த பிள்ளைக்கு அறவாசி பாடம் வந்தது. இதான் அசல் முறை. அந்த வீட்டில் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை குர்ஆனை எழுத வச்சு குர்ஆன் பிரதியை கொண்டு போய் மதரசாக்கு எழுதிட்டு வரும்.
இன்னைக்கு சூரத்து துஹாவா, நீ சூரத்து துஹாவை எழுதித்தான் குர்ஆன் பிரதியை வச்சு அவங்க பாடமாக்கல, எழுதி பாடமாக்கினாங்க. எழுதும் போது குர்ஆன் மரணம் வந்துவிடும், லேசாக மரணம் வந்துவிடும். எதை சொல்ல வாரம் என்ற கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் ஒத்துழைப்பு. அதனாலதான் உலகத்தில் கண்ணியமானவர்களே, நாங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு எவ்வளவு பாராட்டு விழாக்கள், எவ்வளவு கண்ணியப்படுத்துறதுக்காக எத்தனையோ வைபவங்களை வைக்கிறோம். மௌத்துக்கு பின்னால எந்த ஒரு பாராட்டு விழாவும் இல்லை. மௌத்துக்கு பின்னால் எல்லாம் வந்தா சமமானவங்க, சொர்க்கவாதி நரகவாதி. ஆனா அல்லாஹ் தஆலா பாராட்டு விழா வைக்கக்கூடிய ஒன்று இந்த குர்ஆனுக்காக மாத்திரம் தான். மறுமையில பாராட்டு விழா சொன்னாங்க. குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒரு ஹாஃபிஸ் நாளை கியாமத்துடைய நாளை எதிர்பார்க்கப்படுவார். ஹாஃபிஸ்மார்களுக்கு என்று விசேஷமான ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தை அல்லாஹ் அவங்களுக்கு அணிய வைப்பான். அவங்களோட தலையில ஒரு கிரீடம், ஒரு ஞாபக சின்னம் அல்லாஹ் அவங்கள மலக்குமாரோடு வைப்பான். அல்லாஹ் அரசுக்கு நெருக்கமான இரண்டாவது சிறப்பு மலக்குமாரோடு அல்லாஹ் அவங்கள வைப்பான். இந்த குர்ஆன் சொல்லுமா, யாரை இவரை கண்ணியப்படுத்து. குர்ஆன் பேசுது, குர்ஆன் எல்லாம் பேச வைப்பான். அதுக்கு பின்னால இந்த குர்ஆன் சொல்லுமா, யாரெல்லாம் இந்த ஹாஃபிதுடைய பெற்றோர்கள், உம்மாவாப்பா 2 பேர், இந்த ஹாஃபிதுடைய பெற்றோர்களையும் கண்ணியப்படுத்து. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த ஹாஃபிதுடைய உம்மாவாப்பாவை எழுப்புவான். கியாமத்துடைய நாளையில சரியான ஹதீஸ் எழுப்பி அந்த மகனுக்கு அணிவிக்கப்பட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு கிரீடம் உம்மாவாப்பா 2 பேருக்கும் அணிவிக்கப்படும். அந்த 2 பேர் கேட்பாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எங்கட மகன் குர்ஆன மரணம் செஞ்சாரு, அவருக்கு கண்ணியம் பரவாயில்ல, எங்களையே நீ கண்ணியப்படுத்துறாய். அல்லாஹ் சொல்லுவானா, கண்ணியமானவர்களே 2 ரிவாயத்து வருது, சரியான 2 ரிவாயத்து. அது முதல் ரிவாயத்து வருது, நீங்க 2 பேரும் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த காரணத்தினால். அப்ப இந்த கண்ணியம் உம்மாவாப்பாக்கு, இந்த பிள்ளைகளோட உம்மாவாப்பாக்கு கிடைக்கணும்டா, உங்களோட பிள்ளைகள் அதிகமான நேரங்களை செலவழிக்கக்கூடிய வீட்டுல அந்த பிள்ளை குர்ஆனை மரணம் செய்யறதுக்கு, குர்ஆனை ஓதுறதுக்கு அந்த உம்மாவாப்பா காரணமா இருக்கும். நல்லா சொன்னானே, உங்களோட பிள்ளை ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு நீங்க 2 பேரும் அந்த பிள்ளைக்கு உம்மாவாப்பா 2 பேரும் குர்ஆனை நீங்க ஓதி கொடுத்திருக்கிறீங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. மதரசால மட்டும் பாடமாக்கக்கூடிய பிள்ளையாக இல்லாம வீட்டுக்கு வந்தாலும் ஓத வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு கண்ணியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை உலமாக்கள் நடத்த விடுறாங்க. எந்த பெற்றோர்கள் பிள்ளைகள குர்ஆனுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் செய்யவில்லையோ, குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு, அதை மரணம் செய்யறதுக்கு எந்த பெற்றோர்கள் காரணமாக இருக்கவில்லையோ, அந்த பிள்ளைகள் சுயமாக ஹாஃபிஸாக ஆகினா அந்த பெற்றோர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே. அல்லாஹ் அந்த காரணத்தை சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் உங்களோட பிள்ளை குர்ஆன் மரணம் செய்யறதுக்கு உதவியாக காரணமாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் காரணத்தை சொல்றோம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நல்லெண்ணத்தோடு ஆரம்பிக்கிறோம், நாங்கள் எதுக்கு ஒத்துழைப்போம். இப்போ மதரசாவை பொறுத்த மட்டும் இல்ல, நாங்கள் நினைச்சா வாருது, நினைச்சா போறதுன்னா குர்ஆனை மரணம் செய்யலாம். ஒரு புள்ள ஒரு சூறாவை பாடமாக்கும், 3 நாளைக்கு பின்னால் அந்த புள்ள வந்து அந்த சூறா மறந்துடும். அதனால தொடர்ச்சியாக நடக்கும். குர்ஆனை பாடமாக்குறது ஃபர்து கிஃபாயா, பாடமாக்கின குர்ஆனை மறக்கிறது ஹராம். அதனால தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளை நாங்கள் அனுப்புவோம். ஏன் இந்த குர்ஆனை தொடர்ச்சியாக நாங்கள் ஓதத்தான் இந்த குர்ஆன் உள்ளத்துல படிக்கும். ஒரு நாளைக்கு அனுப்புறோம், ஒரு கிழமைக்கு அனுப்பலையா, அதுல தெரிஞ்சுப்பாரு, 6-7 நிமிஷம் பாடமாக வச்சிருப்பாரு. ஒரு கிழமை வரலையா, 2 நாள் வரலையா, அது எல்லாமே மறந்து. அந்த அடிப்படையில பெற்றோருக்கு நாங்கள் ஒத்துழைக்கணும், நிர்வாகிகள் ஒத்துழைக்கணும். வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க இந்த மதரசாவை ஹயாத்தாக்குறதுக்கு குர்ஆனுடைய வசதிகள், பிள்ளைகளுடைய உடுப்புடைய வசதிகள், இட வசதிகள், இது போன்ற விஷயங்கள், இமாம்களை கவனிக்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களுக்கு நாங்கள் எங்களால் புரிஞ்சவங்க. அப்ப செல்வந்தர்கள், பெற்றோர்கள், நிர்வாகிகள் இவங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் ஒரு ஹாஃபிஸை உருவாக்கிடும். எனவே குர்ஆனை மரணம் செய்யறது அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறான். அது அல்லாஹ் எல்லாருக்கும் அதை கொடுக்கறல்ல. எனவே எனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரல, என் பிள்ளைகளுக்காவது அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற எண்ணத்தோட அல்லாஹ் தஆலா உலகத்துடைய கண்ணியத்தையும் இந்த குர்ஆனோடு இணைச்சி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, இந்த உலகத்துல ஆக பெரிய அமல் தான் தொழுகை. தொழுகைக்கு மற்ற விஷயம், அந்த தொழுகைக்கு கூட இமாமாக வாரத்துக்கு தகுதியானவர் யாரென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ரவுக்கும் கிதாபில்லாஹ்,
உங்கள யாரு அதிகமாக குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்கதான் இமாமத்துக்கு தகுதி என்றாங்க சொன்னாங்க. அதனால கண்ணியமானவர்களே, ஒரு 6 வயசு பொடி குர்ஆனை இரவுல கூட பாடமாக்கிறானா அவர்தான் இமாமத்துக்கு கிடைச்சாங்க. அம்ர் இப்னு சலீமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அம்ர் இப்னு சலீமா, அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால சொல்றாரு, ஏழை சமூகம் அவருடைய கோத்திரம் அந்த சலீம் பனு சலீமா வாசிகள் 10 மக்காவுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏழை சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல நபி அவங்க சொன்னாங்களாம், அந்த ஏழை சமூகத்தை பார்த்து, நீங்க 5 நேரம் தொழணும், தொழும் போது அப்புறம் ஒவ்வொரு கிதாபில்லா உங்கள யாரு அதிகமான குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கிறாரோ, அதிகமான சூறாக்களை பாடமாக்கி இருக்கிறாரோ, யாரு ஆபிதாக இருக்கிறாரோ அவர் தான் தொழுவிக்கும். அந்த சஹாபி சொல்றாரு, எங்களை ஊர் மக்கள் தேடி பார்த்தாங்க, பார்த்த எல்லாரும் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள், நான் மாத்திரம்தான், எனக்கு அந்த நேரத்தில் 6 வயசு, அவர் சொல்றாரு 6 வயசு, நான் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் ஆபிதாக இருந்தேன். நாங்க கேட்போம், அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே இது 8. இவர் சொல்றாரு 6 வயசுல நான் குர்ஆனை மரணம் செஞ்சுட்டேன். அப்ப அந்த அம்ர் இப்னு சலீமாவுடைய உம்மா வாப்பா 2 பேரும் காஃபிர்கள். உம்மா வாப்பா காஃபிராக இருக்கும்போது புள்ள ஆகுதாய். அல்லாஹ் நாடினாலா முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்த குர்ஆனை பாதுகாப்பாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்த குர்ஆனை பாதுகாப்பாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, ஏழு சமூகம் என்னதான் தொழுவிக்கு அனுப்பினாங்க, நான் தொழுவிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அவர் சொல்றாரு, தொழுவிக்கும் போது எனக்கு 6 வயசு, தொழுவிக்கும் போது 6 வயசு, இது 8. கண்ணியமானவர்களே, அவருக்கு அந்த சம்பவத்தை சொல்லும் போது ஒரு சஹாபி கேட்கிறாரு, எப்படி நீங்க உங்களோட உம்மா வாப்பா 2 பேரும் காஃபிர், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது இது 8, நீங்க அதுக்கு முன்னால் எப்படி 3 வயசுல இருந்து எப்படி நீங்க குர்ஆனை மரணம் செஞ்சீங்க, 4 வயசுல இருந்து எப்படி நீங்க குர்ஆனை மரணம் செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, எங்க உம்மா வாப்பா காஃபிர்கள், யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த சஹாபி சொல்றாரு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்துச்சு, மதீனால இருந்து மக்கள் போற வழியில தான் எங்க வீடு. அப்ப நபி அவர்களை சந்திச்சுட்டு மக்காவுக்கு போகக்கூடியவங்க, தாயிஃபுக்கு போகக்கூடியவங்க, மதீனாவுக்கு வந்து போகக்கூடியவங்க எங்கட ஊட பாஸ் பண்ணி தான் போகணும், எங்களை ஊட தாண்டி தான் போகணும். எங்களை ஊட தாண்டி போகும்போது பிரயாணிகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி எங்களை வீட்டுக்கு பக்கத்துல இருந்து கிணத்துக்கு வருவாங்க. வரும்போது அவங்கள்ட்ட நான் கேட்பேன், முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்கிறாராமே, முகமது என்று சொல்லக்கூடியவர் ஒரு குர்ஆனை ஓதுனாராமே, அந்த குர்ஆனை கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பிரயாணிகள் எனக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்களை சூறாக்களை சொல்லி தருவாங்க. பேரையும் இல்ல, மையும் இல்ல, குர்ஆனும் இல்ல, முஅல்லிமும் இல்ல, உம்மா வாப்பா முஸ்லிமும் இல்லை. ஆனா அந்த பிள்ளைக்கு ஆசை இருந்துச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு வேதம், அதில் பாடமாக்கணும் என்று 3 வயசுல இருந்து இந்த ரோட்டான வாரவங்க போறவங்க ஓடி போய் கேட்பேன், இன்னைக்கு நபி என்ன சூறாவை படித்து தந்தாங்க, இன்னைக்கு என்ன படிச்சீங்க, இப்படியாக நான் கேட்டு குர்ஆனை மரணம் செஞ்சேன். எனக்கு 6 வயசாக இருக்கும் போது என் ஊர் மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு இமாமாக நான் நின்று தொழுவிச்சேன். எந்த அளவுக்கு அந்த சஹாபி சொல்றாருண்டா, 6 வயசு, என் அவுரத்தை கூட முழுமையாக எனக்கு மறைக்க இயலாது, நான் சுஜூதுக்கு போகும்போது என் அவுரத் கிடையாது, நான் சுஜூதுக்கு போகும்போது மறைக்க வேண்டிய பகுதியெல்லாம் வெளியே விளங்குது. என் 6 வயசு. எங்கள் ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, என்ன கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி, நான் ஒரு இமாம், நான் 6 வயசாக இருந்தாலும் அவங்கள விட குர்ஆனை கூட நான் பாடமாக்கிருக்கேன். என்ன செஞ்சாங்க, எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தள்ளி போட்டு எனக்கு ஒரு ஜிப்பாவை தச்சு தந்தாங்க. சஹாபி சொல்றாரு, அந்த ஜிப்பாவை தச்சு தந்த நேரத்துல என் உள்ளத்துல ஏற்பட்ட சந்தோஷத்தை போல எனக்கு வேற ஒரு சந்தோஷமும் ஏற்படுது. 6 வயசுல எனக்கு விருப்பம், நல்ல உடுப்போடும் என்ற ஆசை இருந்துச்சு, எனக்கு குடிச்சால் உடுப்பு இருக்கல, நான் தொழுவித்த காரணத்தினால், அந்த ஊர் மக்களுக்கு தொழுவித்த காரணத்தினால், இமாமாக இருந்த காரணத்தினால் ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த சஹாபி சொல்றாங்கன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் சந்தோஷப்பட்டு காசு போட்டு ஜிப்பாவை தச்சு தந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொருள் எதை சொல்ல வாரம் கண்ணியமானவர்களே. நபி அவங்களோட காலத்துல காபிருக்கு பிறந்த பிள்ளை கூட 3 வயசுல இருந்து குர்ஆனை மரணம் செஞ்சு, சின்ன வயசு, சின்ன உள்ளங்கள்,
எதை கேட்டாலும் பாடமாக்கிடுவாங்க. அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறார். பாவம் அறியாத உள்ளங்கள், எங்களை மாதிரி பிஸி இல்ல, எங்களை மாதிரி சோழி இல்ல, காலியான உள்ளம் அழகாக இவங்க பாடமாக்குவாங்க. எனவே கண்ணியமானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை அல்ல இந்த குழந்தைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக தந்திருக்கிறான். நாளை மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு கிடைத்த கண்ணியத்துக்கும் இந்த பிள்ளைகளுடைய துவாவும், இந்த பிள்ளைகளுடைய இஸ்திக்பாரும், இந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய குர்ஆனும், இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் தான் நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு கபர்லையும் பயனளிக்கும், அதுக்கு பின்னால் எல்லா நிலைமைகளையும் பயனளிக்கும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்கள் நாங்கள் கொண்டாந்து ஒத்துழைக்கிறோம், சேர்க்கிறோம். மாஷால்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க, குறிப்பிட்டு டைம் கொடுக்கப்படுது. சரியான இந்த நிர்வாகத்தின் மூலமாக, அகலத்தின் மூலமாக முன்வைக்கப்படக்கூடிய இந்த குர்ஆனை மரணத்திற்கான தர்த்தீபுகள், இந்த முறைகளுக்கு நாங்கள் ஒத்துழைச்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அல்லாஹ் பூர்த்தியான ஆக்குதாக ஆக்குவான். அப்படி இல்லாவிட்டாலும் குர்ஆனுடைய ஒரு சில பகுதிகளை மரணம் செஞ்சாலும் இன்னும் இதை பாடமாக்கணும் என்ற ஆசையோடு அந்த பிள்ளைகள் இருக்கும்போது அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில குர்ஆன் சுமந்த ஆசிரியர்களுடைய கூட்டத்தில் சுகதாக்களோட, அம்பியாக்களோட, தாய்மார்களோட அந்த பிள்ளைகளை எங்களையும் எழுப்புவான். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒத்துழைப்போம். இந்த பிள்ளைகளை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளம் 6 வயசு சஹாபியாக இருந்தவங்களுக்கு பின்னால 60 வயசையும் தாண்டினவங்க வெக்கப்படாமல் சொல்லிருக்கிறாங்க. காரணம் என்ன? குர்ஆனை கொண்டு அந்த கண்ணியம் கொடுக்கப்படுகிறது. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சுமந்தவர்களுக்கு பதவிகளை கூட கொடுத்திருக்கிறார். பதவிகள், அடிமைகள் குர்ஆனை சுமந்திருக்கிறாங்க என்றதுக்காக வேண்டி இஸ்லாத்தில் முதலாவது மதீனால கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது குபாவுடைய முதலாவது இமாம் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவரோட அடிமை. அவருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு பின்னால் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க. காரணம் என்ன? அவர் அடிமையாக இருந்தாலும் அவர் குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கிறார். அப்ப ஒரு காலத்துல மிருகத்தை போல, ஆடு மாடை போல, ஒட்டகத்தை போல கணக்கெடுக்கப்பட்டவங்க அடிமைகள். ஆனா குர்ஆன் இருந்ததால அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தினான். எனவே குர்ஆனை கொண்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம், குர்ஆனை கொண்டு நாங்கள் கண்ணியம் அடைவோம். எங்களுடைய ஊருக்கு ஒரு சிறப்பாக, எங்களுடைய ஊருக்கு ஒரு பாக்கியமாக இந்த குர்ஆன் மதரசாவை நாங்கள் கருதுவோம். குறைஞ்சது நாங்கள் செய்யற முயற்சியில 1-2 ஹாஃபிஸ் உருவாகினாலும் வந்துவோம். எல்லாரும் ஹாஃபிஸாக எங்களோட ஆசை. நீங்க செய்யற முயற்சியில ஒரு ஹாஃபிஸ் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஹாஃபிஸுடைய பரக்கத் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இல்லை. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒத்துழைப்போம். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய ஒரு சூழலை மகரிபுக்கு பின்னால இஷா வரைக்கும் உள்ள நேரம், அது மரணம் பாடமாக்கக்கூடிய நேரம், பரக்கத்தான நேரமாக இருக்குது. அந்த நேரத்தை நாங்கள் வீணான விஷயங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தாம குர்ஆனை மரணம் செய்வதற்கு ஒத்துழைப்போம். இந்த விஷயங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். நிர்வாகத்துக்கும் அதே போன்று குர்ஆனுடைய ஆசான்மார்களுக்கும் ஏனையவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த ஊர்ல ஒரு சிறப்பான ஒரு மதரசாவாக, ஒரு முழு நேர மதரசாவாக குர்ஆனை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், சிறுவர்கள் மரணம் செய்யக்கூடிய ஒரு தீனுடைய ஒரு நிலையமாக, ஒரு மதரசாவாக அல்லாஹ் தஆலா இந்த பள்ளிவாசல, இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.